இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நைட்ரஜன் மெட்டபாலிசம். ஓகே, நைட்ரஜனின் வளர்சிதை மாற்றம் எப்படி நடைபெறுகிறது. ஓகே, நைட்ரஜன்ங்கிறது வந்து தமிழ்ல நம்ம தழை சத்துன்னு சொல்லுவோம். நைட்ரஜன் இஸ் a gas, inert gas, which is around 79% in the atmosphere. So அட்மாஸ்பியர்ல வந்து 79% நைட்ரஜன் கேஸாக தான் இருக்கு. மெஜாரிட்டி மேஜர் கேஸ் இன் தி அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். So we are going to see the nitrogen cycle today, nitrogen metabolism. So nitrogenin பரிமாணங்கள் பரிணாமங்கள், நைட்ரஜன் எப்படி வந்து ஒரு செல்லுக்கு வந்து நைட்ரஜன் எப்படி நிலைப்படுத்தப்படுகிறது, எவ்வாறு நைட்ரஜன் உட்கிரகிக்கப்பட்டு எவ்வித மாற்றங்கள் அடைந்து பிளான்ட்ஸ்ல தாவரங்கள்ல எந்த மாதிரி the nitrogen cycle நைட்ரஜன் சுழற்சியை வந்து முழுமை பெற செய்கிறது. இதுதான் நம்ம நைட்ரஜன் மெட்டபாலிசம்ல பார்க்க போறோம். ஸோ மெட்டபாலிசம், அதுக்கு முன்னாடி வாட் இஸ் மெட்டபாலிசம்? மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்டையர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லிவிங் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் இன் த லிவிங் சிஸ்டம் இஸ் கால்ட் மெட்டபாலிசம். ஸோ எந்த மாதிரி ஒரு உயிருள்ள ஒரு செல்லில் நடைபெறும் உயிர் வேதி வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த உயிர் வேதி வினைகளை தான் வந்து நம்ம வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். மெட்டபாலிசம். ஓகே, the living chemical reaction occurring inside the living systems. So metabolism is divided into two, anabolism and catabolism. So catabolism அப்படின்னா சிதைவு மாற்றங்கள், சிதைவு மாற்றங்கள். So breaking down of complex molecules into simpler molecules. So கூட்டு மூலக்கூறுகள் வந்து படிப்படியாக சிதைவுற்ற எளிய மூலக்கூறுகளாக மாற்றம் அடைவது. இதுதான் நம்ம கிளைகாலிசிஸ்ல பார்த்தோம் இல்லையா, ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல்ல தான் வந்து காம்ப்ளெக்ஸ் பயோமாலிக்யூல்ஸ் ஆர் டீக்ரேடட் இன்டு சிம்பிள் பயோமாலிக்யூல். ஸோ இதை வந்து கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம், சிதைவு மாற்றம் சொல்லுவோம். அனபாலிசம், ரெஸ்பிரேஷன் இஸ் an example for catabolism. சுவாசித்தல் வந்து இந்த சிதைவு மாற்றம் வினைக்கு ஒரு உதாரணமா நம்ம சொல்லலாம். Anabolism is just the opposite. It is biosynthetic reactions involving formation of complex molecules from simple molecules. So எளிய மூலக்கூறுகளிலிருந்து படிப்படியாக சேர்ந்து, எளிய மூலக்கூறுகள் சேர்ந்து ஒரு பெரிய கரிம மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது. ஸோ வளர் வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ், உயிர் வளர் வினைகள் சொல்லுவோம், உயிரிய வளர் வினைகள் அனபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை வந்து நம்ம அந்த வளர் வினைகள்ல உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ போட்டோசிந்தசிஸ் an example of a anabolic reaction. ஸோ இரண்டும் சேர்ந்தது தான் வளர்சிதை மாற்ற வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். Catabolism and anabolism together we refer to as metabolism. So metabolism la today we are going to see nitrogen metabolism. So nitrogen metabolism அதுல வந்து நம்ம எந்த மாதிரி நைட்ரஜன் மூலக்கூறுகள், நைட்ரஜன் அடங்கிய மூலக்கூறுகள் எவ்வாறு ஒரு உயிருள்ள செல்களில் சிதைவுறுகின்றன, எவ்வாறு ஒரு உயிருள்ள செல்களில் சேர்த்து ஒரு வலிய மூலக்கூறாக மாற்றப்படுகின்றன. இதுதான் மெட்டபாலிசம் நம்ம சொல்லுவோம், வளர்சிதை மாற்றங்கள் சொல்லுவோம். ஸோ அனபாலிக் ப்ராசஸஸ் இன்வால்விங் நைட்ரஜன் ஆர் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். அமினோ ஆசிட் சிந்தசிஸ், அமினோ அமிலங்களின் உற்பத்தி. ஸோ அமினோ புரதங்களின் புரதம் தான் வந்து இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல், காம்ப்ளெக்ஸ் பயோமாலிக்யூல்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்ப கூட்டு உயிரிய மூலக்கூறுன்னு சொல்லுவோம். ஓகே, பெரும் மூலக்கூறுன்னு சொல்லுவோம், லார்ஜ் பயோமாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டீன், ஸோ புரோட்டீன் இஸ் அ மேக்ரோ மாலிக்யூல், மேக்ரோ பயோமாலிக்யூல். ஓகே, வலிய கரிம மூலக்கூறுன்னு சொல்லுவோம் புரதத்தை. ஸோ புரதம் வந்து எதனால் உருவாக்கப்படுகிறது? அமினோ அமிலங்களின் சேர்க்கையால் உருவாக்கப்படுகிறது. ஸோ நைட்ரஜன் anabolic process வந்து amino acid synthesis is also an part of nitrogen metabolism. ஏன்னா
amino acids are the simple molecules which go on to form the proteins. Okay, so first step in anabolic process is nitrogen fixation. நைட்ரஜனின் நிலைப்படுத்துதல். அதற்கப்புறம் அந்த நைட்ரஜன் மூலக்கூறை வைத்து அமினோ அமிலங்களின் உற்பத்தி and then அமினோ அமிலங்களை வைத்து புரதத்தின் உற்பத்தி. ஸோ உற்பத்தி வினைகள் சொல்வோம். ஓகே, வளர் வினைகள் அனபாலிக் ப்ராசஸஸ். ஸோ இதுதான் வந்து நைட்ரஜன் மூலக்கூறை வைத்து உற்பத்தி ஆகின்ற புரதங்களின் வினைகள். கேட்டபாலிக் ப்ராசஸ், வாட் ஆர் த சிதைவு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கேட்டபாலிக் ப்ராசஸில் வந்து இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். புரோட்டீன்ஸ்ல இருந்து திரும்ப நைட்ரஜன் மூலக்கூறின் வெளியேற்றம். ஸோ அனபாலிக் ப்ராசஸஸில் நம்ம என்ன பார்த்தோம், நைட்ரஜனிலிருந்து மிக எளிய மூலக்கூறான நைட்ரஜனிலிருந்து மிக வலிய மூலக்கூறான புரதத்தின் உற்பத்தி, அனபாலிக் ப்ராசஸ். ஓகே, that is the called anabolic process. From a simple molecule of nitrogen you get a complex molecule of protein. அதுக்கு ஆப்போசிட்டா catabolic processல proteins will get first, it will get degraded. Okay, the proteolysis அப்படின்னு சொல்றோம். proteolysis, proteona புரதம், lysisனா சிதைவு. So proteolysis is a reaction by which proteins get degraded into amino acids. Okay, so புரதங்கள் சிதைவுற்று அமினோ அமிலங்களின் வெளியேற்றம். Okay, so first the proteins are destroyed, the amino acids are also destroyed, and then denitrification, அமினோ அமிலங்களிலிருந்து நைட்ரேட் மூலக்கூறுகளை பிரித்தல், சிதைவுறுதல், another step in degradation. So denitrification, அப்புறம் nitrification. Okay, so இந்த nitrification and denitrification, இந்த denitrification தான் ரொம்ப முக்கியமான ஒரு சிதைவு மாற்றம். ஏன் அப்படின்னா it brings back, it gives back the nitrogen molecule to the environment. So எந்த சூழ்நிலை மண்டலத்திலிருந்து நைட்ரஜன் வந்து அமினோ அமிலமாகவும் புரதமாகவும் உருவாக்கப்பட்டதோ, மாற்று வினையில் உருவாக்கப்பட்டதோ, அதே சூழ்நிலை மண்டலத்தில் திரும்பவும் நைட்ரஜன் மூலக்கூறாக விடுவிக்கப்படுகிறது catabolic processesல. So proteins are broken down, amino acids are broken down, then nitrification happens, and then denitrification also happens. The denitrification is the last step. In the slide la வந்து தப்பா மார்க் பண்ணிருக்கு. Actually proteolysis and amino acid destruction, second is nitrification, third is denitrification. So denitrification அப்படின்னா the nitrate, அமினோ அமிலங்களிலிருந்து நைட்ரேட் உருவாகிறது, நைட்ரேட்டிலிருந்து நைட்ரஜன் பிரிக்கப்படுகிறது. ஸோ திரும்பவும் அந்த சூழ்நிலை மண்டலத்தில் அந்த எளிய மூலக்கூறான நைட்ரஜன் வெளியேறுகிறது. ஸோ திஸ் இஸ் இன் வெரி ஷார்ட் ஃபார்ம் nitrogen metabolism அப்படின்னு நம்ம படிக்கலாம். So this is this nitrogen metabolism is seen in the nitrogen cycle in the atmosphere. nitrogen சுழற்சி அப்படின்னு நம்ம நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல எல்லாம். majority of the nitrogen is in the atmosphere. So nitrogen N2 அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 79% நம்ம சூழ்நிலை மண்டலத்துல இருக்கு, அட்மாஸ்பியர்ல இருக்கு. So it is actually fixed in the soil. மண்ணில் நிலைப்படுத்தப்படுகிறது. எந்த மூலக்கூறாக? நைட்ரேட் மூலக்கூறாக. ஏன்னா சூழ்நிலையில இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து NO3 ஆக நைட்ரேட் ஆக நிலைப்படுத்தப்படுகிறது. Because nitrogen is a gas, it cannot stay in the soil. மண்ணில் வந்து நைட்ரஜன் வந்து கேஸ் ஃபார்ம்ல இருக்காது. So it has to be fixed in the form of nitrate. So nitrate உப்புக்களாக அது மண்ணில் நிலைப்படுத்தப்படுகிறது. ஸோ இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. how it is fixed, this process is called nitrogen fixation, நைட்ரஜன் நிலைப்படுத்துதல். நிறைய வழிமுறைகள்ல இது நடக்குது. இந்த நைட்ரேட்டை தான் வந்து பிளான்ட்ஸ் வந்து ஏற்றுக்கொள்கிறது. ஸோ தாவரங்கள் நைட்ரஜன் சத்தை, தழை சத்தை நைட்ரேட் மூலமாக
எடுத்துக்கொள்கின்றன. அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்றுக்கொள்ளப்படும் சத்து. ஓகே, நைட்ரஜன் சத்து வந்து நைட்ரேட் என்கிற மூலக்கூறாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. So plants assimilate nitrogen in the form of nitrates, and then plants are eaten by animals. Okay, plants are eaten by animals. Animals when they die, even the plants when they die, they are decomposed. சிதைவுறுகின்றன. மிருக I mean any animals or தாவரங்கள் what to say, when they die they get decomposed. சிதைவுற்று. This is because of the presence of decomposers, that is மக்குண்ணிகள்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ தாவரங்களாகட்டும் இல்லை வேறு எந்த உயிரினமாகட்டும் மடிந்த பிறகு மக்கும் பொழுது they release all the nitrogen which is there in the cell. Okay, this is because of the decomposers. So nitrogen வந்து எப்படி வெளியேறுகிறதுனா அமோனியாவாக வெளியேறுகிறது. It is nitrogen gas ஆக வெளியேறாது. It as I told you, in catabolism proteins are broken down to amino acids. Amino அமிலங்கள்ல அமோனியா பிரிக்கப்படுகிறது. Okay, so when the ammonia is liberated, this is converted to nitrites. This is converted to nitrites because ammonia வெளியேறும் போதே ஆக்சிஜனோட இணைந்திடும். சூழ்நிலை மண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனோட ஆக்சீகரிக்கப்பட்டு it becomes nitrite, and nitrite is again oxidized to nitrate. ஸோ நம்ம வந்து ஒரு சுழற்சியை வந்து பார்த்துட்டோம். எப்படி நைட்ரஜன் வெளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் வந்து நைட்ரேட்டாக மாறி பிளான்ட்ஸ் தாவரங்களில் சேர்க்கப்பட்டு தாவரங்களை உண்ணும் மனிதர்களாகட்டும் இல்லை மிருகங்களாகட்டும் அவைகள் வழியாக திரும்பவும் அந்த சூழ்நிலையில் they get decomposed. Okay, அமோனியாவாக மாறுகிறது. It becomes converted to ammonia. Proteolysis அப்படின்னு சொன்னேன் இல்லையா, புரதங்கள் சிதைவுற்று அமோனியா வெளிப்படுகிறது. Ammonia gets converted to nitrite. It gets oxidized to nitrite, and nitrites get oxidized to nitrate. So in short the nitrogen cycle. Okay, this is what is a major part of the nitrogen metabolism. So what is nitrogen? Why is it important? Nitrogen fixation and its type. Process of nitrogen fixation. So nitrogen அப்படின்னா என்ன, தழைச்சத்துனா என்ன, ஏன் அது வந்து முக்கியமானதாக இருக்கு, நைட்ரஜன் எவ்வாறு நிலைப்படுத்தப்படுகிறது, எவ்வழிகளில் நிலைப்படுத்தப்படுகிறது, and process of nitrogen fixation, நைட்ரஜன் நிலைப்பாட்டின் வழிமுறைகள். So nitrogen is important element. Okay, so என்ன ரோல் நைட்ரஜன் ஏன் வந்து முக்கியமா இருக்கு அப்படின்னா, it is a basic building block of any cell. ஸோ எந்த ஒரு செல்லாக இருக்கட்டும், கார்பன் இஸ் த ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் இஸ் த ஸ்கெலிட்டன், நைட்ரஜன் இஸ் த பேசிக் பில்டிங் பிளாக். ஓகே, ஸோ நியூக்ளியோடைட் ஆகட்டும், ஓகே, ஆர்என்ஏ, டிஎன்ஏ அண்ட் எனி புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீன், இதுக்கு மூல பொருள் வந்து நைட்ரஜன் தான். அமினோ ஆசிட்ஸ்னாலே அமோனியா இருக்கும் அதில். ஸோ அமோனியா இஸ் நத்திங் பட் NH4. ஸோ அதில் இருக்கிற நைட்ரஜன் இஸ் இம்பார்ட்டன்ட். நியூக்ளியோடைட்ஸ் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய அனைத்து மூலக்கூறுகளுமே நைட்ரஜன் அடங்கிய மூலக்கூறுகளா இருக்கு. ஸோ டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த செல். So DNA இல்லைன்னா nothing is possible. I mean no life is possible because life is determined by the structure and function of a cell is determined by its DNA, by the information stored in the DNA. So மரபு மூலக்கூறில் இருக்கக்கூடிய தகவல் வைத்துதான் ஒரு செல்லின் அமைப்பு மற்றும் செயல்பாடு தீர்மானிக்கப்படுகிறது. So in that case the nitrogen is very important because it is a basic building block of nucleotides and proteins. So எந்தவித நொதிகள் ஆகட்டும் புரதத்தால் ஆனது. ஸோ நொதிகள் இல்லைன்னா செல் உயிர் வாழ்வதில்லை. If there are no enzymes, there is no life in the cell, and all enzymes are
புரோட்டீனேஷியஸ். அனைத்து நொதிகளும் புரத மூலக்கூறாகத்தான் இருக்கு. ஸோ புரத மூலக்கூறுனாலே அதனுடைய பேசிக் பில்டிங் பிளாக் அடிப்படை மூலக்கூறு வந்து நைட்ரஜன் தான். ஸோ நைட்ரஜன் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். ஸோ நமக்கு வந்து புரதச்சத்து தான் வந்து ரொம்ப முக்கியமான சத்தாக கருதப்படுகிறது. That is because of the importance of nitrogen. So role of nitrogen in plants. தாவரங்களில் நைட்ரஜனின் பங்கு அப்படின்னா பேசிக் மேஜர் சப்ஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் டு வாட்டர். ஸோ நீர் மூலக்கூறை அடுத்து நைட்ரஜன் தான் மிக முக்கியமான ஒரு மூலக்கூறாக இருக்கு. பிகாஸ் இட் இஸ் a பில்டிங் பிளாக். நான் சொன்னேன் இல்லையா, எவ்ரி செல் needs nitrogen to survive, structure as well as function. ஏன் அப்படின்னா chlorophyll, the basic structure of chlorophyll is having nitrogen. So nitrogen தான் வந்து நடுநிலையான மூலக்கூறாக இருக்கு குளோரோஃபில் நிறமிகளுக்கு. ஸோ தாவரங்கள்ல குளோரோஃபில் இல்லைன்னா அது தாவரமாவே இருக்காது. ஸோ குளோரோஃபில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் constituent. Nitrogen is a very important constituent of the chlorophyll. Again, cytochrome. ரெஸ்பிரேஷன்ல சைட்டோக்ரோம் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா இந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலியின் கடைசி 2 நிலைகள்ல சைட்டோக்ரோம் ஈடுபட்டிருக்கும். ஸோ சைட்டோக்ரோம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனர்ஜி ரிலீஸ். ஸோ ஆற்றலின் வெளிப்பாடு, ஆற்றலின் உருவாக்கத்திற்கு cytochromes are very important, and nitrogen is a basic building block of cytochromes also. So alkaloids அப்படிங்கிற ஒரு சில வகை மூலக்கூறுகள் செகண்டரி மெட்டபோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மூலக்கூறுகள் சொல்லுவோம். ஆல்கலாய்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த மெடிசினல் பிளான்ட்ஸ் ஹேவ் ஆல்கலாய்ட்ஸ். ஸோ ஆல்கலாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான மூலக்கூறுகள் வந்து சில தாவரங்கள்ல இருக்கும். மோஸ்ட் ஆஃபன் தே ஆக்ட் ஆஸ் மெடிசின்ஸ். ஸோ தாவரங்கள் வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த தாவரமாக இருக்கு அப்படின்னா அந்த ஆல்கலாய்ட்ஸுங்கிறத வந்து அந்த மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலக்கூறாக இருக்கு. ஸோ நைட்ரஜன் ஃபார்ம்ஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் ஆல்கலாய்ட்ஸ் ஆல்சோ. அண்ட் மெனி விட்டமின்ஸ், விட்டமின்களும் வந்து நைட்ரஜன் விட்டமின்களின் அமைப்பிலும் நைட்ரஜன் ஒரு முக்கிய பங்காக இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் metabolites, nitrogen is a very important element. So it plays an important role in metabolism, growth, reproduction and heredity. So அனைத்து செல்களின் அனைத்து செயல்பாடுகளிலும் நைட்ரஜன் வந்து ஈடுபட்டு மிக முக்கியமான மூலக்கூறாக இருக்கு. ஸோ சோர்சஸ் ஆஃப் நைட்ரஜன், எங்கிருந்து நைட்ரஜன் கிடைக்குது அப்படின்னா அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் that's the most important source, major source ன்னு சொல்லலாம். ஏன்னா 78 to 79% வந்து அட்மாஸ்பியர்லேருந்து தான் நமக்கு நைட்ரஜன் கிடைக்குது. ஏன்னா தாவரங்கள் வந்து தானாக இந்த கேஷியஸ் நைட்ரஜனை வந்து உட்கொள்ள முடியாது. பிகாஸ் 78% ஆஃப் நைட்ரஜன் இஸ் கேஷியஸ் நைட்ரஜன், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஷியஸ் நைட்ரஜன். ஓகே, அது வந்து தாவரங்கள் நேரடியாக உட்கொள்ள முடியாது. ஆனால் சில வகை பாக்டீரியா, some bacteria, blue green algae, they can utilize the gaseous form of nitrogen. So சில வகை நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, நீலப்பச்சை பாசி போன்ற சில prokaryotic organisms, இவைகள் gaseous நைட்ரஜனை வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று what is gaseous gas formல இருக்கக்கூடிய நைட்ரஜனை உட்கொள்ள முடிகிறது. Okay, they can take up the gaseous nitrogen and they can convert it into other forms of nitrogen like ammonia or nitrate. So இதுதான் வந்து atmospheric nitrogen is gaseous. Other forms of nitrogen, nitrate ஆக இருக்கலாம், nitrite ஆக இருக்கலாம், அமோனியாவாக இருக்கலாம். அமோனியா is the reduced form of nitrogen. குறைக்கப்பட்ட நைட்ரஜன் தான் அமோனியான்னு சொல்லுவோம். ஏன்னா it is NH3, ஹைட்ரஜன் கலந்து இருக்கிறதுன்னு அல்லது நைட்ரேட்லாம் NO3. ஸோ ஆக்சிகரிக்கப்பட்ட நைட்ரஜன் மூலக்கூறுன்னு சொல்லலாம். நைட்ரேட்ஸ், நைட்ரைட் இஸ் NO2. ஸோ nitrogen is found in the form of nitrates, nitrites and ammonia. So amino acids are also found in the soil. மண்ணில் வந்து மிருகங்கள் இல்லைன்னா தாவரங்கள் வந்து சிதைவுறும் போது, மக்கும் பொழுது
அமினோ அமிலங்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. புரதங்கள் வந்து சிதைவுற்று when proteolysis takes place, amino acids are released in the soil. So free amino acids are also there in the soil. Amino acids are also source of nitrogen. அப்புறம் nitrogenous compounds in insects. பூச்சி இனங்கள்ல வந்து ஆர்கானிக் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும். கரிம நைட்ரஜன் மூலக்கூறுகள் வந்து பூச்சிகளில் காணப்படும். லைக் கைட்டின். ஓகே, கைட்டின் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு வந்து பூச்சியின் ஓடுகள்ல காணப்படும் ஒரு வகையான மூலக்கூறு. Okay, so these are the sources of nitrogen, but major sources atmospheric nitrogen, which is the gaseous form of nitrogen. So nitrogen cycle நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி that is how the nitrogen gets cycled from one state to another. Gaseous இருந்து it gets converted to oxidized state, then it gets converted to reduced state, and then again it gets converted to gaseous states. So கேஸிலிருந்து ஆக்சிகரிக்கப்படுகிறது, குறைக்கப்படுகிறது, மீண்டும் கேஸ் ஃபார்ம்ல மாற்றப்படுகிறது. ஸோ இது நைட்ரஜன் சைக்கிள் நம்ம சொல்வோம். ஸோ நைட்ரஜன் சைக்கிள் இஸ் a process by which nitrogen is converted between its various chemical forms. ஸோ மாறுபட்ட வேதியியல் மாற்றங்கள் நிறைந்த மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிறது. So N2 is converted to NO2, is converted to NO3. Okay, again it is converted to amino acid. But amino acid is converted back to NH4. But NH4 is again converted to NO2. NO2 is again converted to N2, nitrogen, gaseous nitrogen. So in the madri, nitrogen is converted between its various chemical forms. So what are the chemical forms of nitrogen? Organic nitrogen, inorganic nitrogen. Organic, karima nitrogen அப்படின்னா ammonium. Okay, எதெல்லாம் வந்து ஹைட்ரஜனோடோ இல்லைன்னா ஆக்சிஜனோடோ சேரும்போது it becomes a organic. So organicனா ammonium is organic. Nitrite, nitrate, nitrous oxide, nitric oxide இதெல்லாம் வந்து ஆர்கானிக் நம்ம சொல்லலாம். தட் இஸ் ஆக்சீகரிக்கப்பட்ட இல்லைன்னா குறைக்கப்பட்ட நைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். இன்ஆர்கானிக் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னா நம்ம வந்து நைட்ரஜன் இஸ் கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன், தனித்த நைட்ரஜன் மூலக்கூறு N2 அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஸோ நைட்ரஜன் சைக்கிள் ஹேஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். நைட்ரஜன் சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த படிகள் இருக்கு, நிலைகள் இருக்கு. ஒன் இஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜனின் நிலைப்படுத்துதல், நைட்ரஜன் அசிமிலேஷன், நைட்ரஜனின் உட்கிரகித்தல். ஓகே, நைட்ரஜன் இஸ் டேக்கன் அப். அசிமிலேஷன்னா இட் இஸ் டேக்கன் அப். அமோனிஃபிகேஷன், அமோனியா ஆக்குதல். நைட்ரிஃபிகேஷன், நைட்ரேட் ஆக்குதல். டீநைட்ரிஃபிகேஷன், மீண்டும் நைட்ரஜனாக மாறுதல். செடிமெண்டேஷன் வந்து நீர்நிலைகள்ல பார்க்கலாம், மண்டியிடுதல். ஓகே, படிமமாக மண்டியிடுதல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ படிமமாக மாறுதல் செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரீ நைட்ரஜன் ஆஃப் த அட்மாஸ்பியர் இன்டு பயாலஜிக்கலி acceptable form or nitrogenous compounds. So free nitrogen, எளிய gaseous gas ஆக இருக்கக்கூடிய நைட்ரஜன், இணையாத தன்னிச்சை நைட்ரஜன் மூலக்கூறுன்னு சொல்லுவோம் இல்லையா, N2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ நைட்ரஜன் வந்து உயிரிய நைட்ரஜன் மூலக்கூறுகளாக மாற்றுவது தான் நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் சொல்லுவோம். ஒரு உயிருள்ள செல்லுக்குள் நைட்ரஜனை நிலைப்படுத்துதல், தட் இஸ் கால்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ உயிருள்ள செல்லுக்குள்ள வந்து நைட்ரஜன் வந்து N2 ஆக இருக்கவே முடியாது. இட் ஹேஸ் டு பி changed to, it has to be added. Hydrogen, either hydrogen will be added or oxygen will be added. ஸோ நைட்ரஜன் வந்து தனித்து ஒரு உயிருள்ள செல்லில் இருக்கவே முடியாது. உயிருள்ள செல்லில் நுழைந்த உடனேயே ஐதர் ஹைட்ரஜன் ஆட் ஆகும் இல்லைன்னா ஆக்சிஜன் ஆட் ஆகும். மோஸ்ட்லி வந்து உயிருள்ள செல்களுக்குள் நைட்ரஜன் நுழையும் போது குறைத்தல் வினை தான்
நடைபெறும். So it is always reduced. Nitrogen is always reduced inside the cell. So that is called nitrogen fixation. So there are many ways of nitrogen fixation. One is biological nitrogen fixation, one is physicochemical nitrogen fixation, one is industrial nitrogen fixation. So உயிரிய nitrogen நிலைப்படுத்தல் where biological organisms are play a major role. Physicochemical na இயற்கையாக நடைபெறும் நைட்ரஜனின் நிலைப்படுத்தல் வினை. அண்ட் இண்டஸ்ட்ரியல் நைட்ரஜன்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து எப்படி நைட்ரஜனை வந்து உருமாற்றம் அடைய செய்கிறாங்க, தொழிற்சாலைகளின் மூலம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ 3 வகை இருக்குது நைட்ரஜன் நிலைப்படுத்துதல். ஸோ nitrogen fixation, why is it important? Nitrogen cycle is very complex because most organisms cannot use the nitrogen found in the atmosphere. Nitrogen சுழற்சி நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா very few organisms only can fix nitrogen. ஏன்னா நைட்ரஜன் வந்து மிக அதிக அளவில் இருக்கு. ஆனாலும் 90% of the living organisms cannot use it because they cannot fix nitrogen in the cell, in itself. Only 10% of the organisms can use the gaseous nitrogen and fix it into the living cell. That is why it is very important. ஏன்னா அந்த 10% if they are not working properly, the whole nitrogen cycle will collapse. So nitrogen வந்து ஒரு பல படிகளை கடந்து ஒரு சுழற்சியாக வரும் பொழுது ஏதேனும் ஒரு கட்டத்தில் அந்த சைக்கிள், சப்போஸ் 10% அந்த மக்குண்ணிகள் வந்து சரியாக மக்குண்ணிகள் வந்து இல்லை அப்படின்னா, நம்ம ஈக்காலஜி சூழ்நிலை மண்டலத்தில் மக்குண்ணி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஈக்காலஜியில், பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், பிரைமரி கன்சியூமர்ஸ், ஓகே, செகண்டரி கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ்னு படிச்சிருப்போம் நம்ம. ஓகே, ஸோ அந்த டீகம்போசர்ஸுங்கிற அந்த லெவல் படி நிலையில் வந்து சரியானபடி இல்லை அப்படின்னா, if there is any disturbance in the decomposers, then the whole nitrogen cycle falls off. Okay, that is why it is very important. So in order for plants and humans to get the nitrogen they need, nitrogen must be converted to ammonia. Plantsலயோ தாவரங்களையோ இல்லை அனிமல்ஸ்க்கோ இல்லை ஹியூமன் பீயிங்ஸ்க்கோ நைட்ரஜன் சத்து எவ்வாறு கிடைக்குது அப்படின்னா அமோனியா ஃபார்ம்ல தான் கிடைக்குது. ஆனால் we cannot convert the gaseous nitrogen to ammonia. Only there are some organisms which can do it. Okay, and we all depend on that 10% of organisms which can fix nitrogen. That is why nitrogen fixation is very important. So conversion of atmospheric nitrogen to usable form of ammonia, or it's called nitrogen fixation. அப்போ நைட்ரஜன், கேஷியஸ் நைட்ரஜன் வந்து நம்ம ஒரு உயிருள்ள செல்களில் ஏற்கப்படும் நைட்ரஜனாக உயிருள்ள செல்லை வந்து உருவாக்கத்திற்கோ அதன் செயல்பாட்டிற்கோ உதவி புரியும் ஒரு நைட்ரஜன் மூலக்கூறாக மாற்றுவது தான் nitrogen fixation அப்படின்னு சொல்றோம். So any living cell, nitrogen will be converted to ammonia. So nitrogen fixation is defined as a process of creating ammonia from atmospheric nitrogen. So இந்த ஸ்டெப் இல்லை அப்படின்னா plants and animals cannot have the nitrogen which is needed to survive. Okay. So biological nitrogen fixation அப்படின்னு பார்த்தோம்னா mostly நான் சொன்னேன் அந்த 10% of the organisms only can fix nitrogen. That is symbiotic bacteria, blue green alga, some free living bacteria. Symbioticனா வேறு ஒரு தாவர செல்லுக்குள் அந்த ஒட்டுண்ணையாக வாழக்கூடிய சில வகை பாக்டீரியா. சிம்பயோட்டிக், 2 செல்களுமே they will benefit each one. Okay, ஸோ ஒவ்வொரு ஒரு பாக்டீரியா செல்லும் ஒரு தாவர செல்லும் சேர்ந்து வாழும். ஓகே, தட் இஸ் சிம்பயோட்டிக். ஈச் ஒன் ஃபுல்ஃபில்ஸ் ஈச் அதர்ஸ் நீட்ஸ். ஸோ நம்ம இதில் பார்த்துருப்போம், வேர்க்கடலை செடியில் வந்து வேர்களில் பார்த்தீங்கன்னா முடிச்சுகள் இருக்கும், வேர் முடிச்சுகள், ரூட் நாடியூல்ஸ் அப்படின்னு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் யூ வுட் ஹவ் சீன்.
இந்த ரூட் நாடியூல்ஸ்குள்ள இந்த முடிச்சுகளுக்குள்ள ஒரு வகை பாக்டீரியா வாழும். தட் இஸ் கால்ட் ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. திஸ் ஃபிக்ஸஸ் தி அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் இன் த நாடியூல்ஸ். இந்த வேர் முடிச்சுகள்ல டைரக்டாக கேஷியஸ் நைட்ரஜனை அமோனியக்கல் நைட்ரஜனாக மாற்றும். ஓகே, அந்த பிளான்ட் takes up the nitrogen immediately. Okay, so it is called symbiotic bacteria. இது தனித்து வாழக்கூடிய பாக்டீரியா அல்ல. இது வந்து சில வகை லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ், பருப்பு வகை தாவரங்களின் வேர்களில் இட் லிவ்ஸ் இன்சைட் த ரூட் கார்டிக்கல் செல்ஸ். ஸோ வேர்களின் அந்த புறணி செல்களுக்குள்ளே வந்து ஒட்டுண்ணியாக வாழக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா. Again, you have blue-green algae, nostoc, anabina, which can live inside a plant, or they can live free living also. They can be found as free living. So தன்னிச்சையாகவும் இருக்கும், வேறு சில தாவரங்களின் வேர்கள்லையோ இல்லை இலைகள்லையோ மக்குண்ணியாக அக ஒட்டுண்ணியாகவும் வாழும். So nostoc, anabina அப்படின்னு சொல்லுவோம். Apart from that, you have free living bacteria also. தன்னிச்சையாக வாழக்கூடிய சில பாக்டீரியா, அசட்டோபாக்டர், ரோடோஸ்பைரலம். ஸோ நிறைய உயிரினங்கள், நுண்ணுயிர்கள் வகையை சார்ந்த உயிரினங்கள், they can fix nitrogen. They can fix the atmospheric gaseous nitrogen in the form of organic nitrogen. A physicochemical or non-biological nitrogen fixation, that is இயற்கையாக வந்து நைட்ரஜன் நிலை மாற்றம் அடைதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டியூரிங் லைட்டனிங். அந்த இடி மின்னல் பொழுது இயற்கையாகவே அதில் தோன்றும் ஆக்சிஜன் நைட்ரஜனும் சேரும் பொழுது இட் பிகம்ஸ் நைட்ரஸ் ஆக்சைடு. ஓகே, நைட்ரஸ் ஆக்சைடு மறுபடியும் ஒரு ஆக்சிஜனோடு சேரும்போது நைட்ரஜன் டை ஆக்சைடு. நைட்ரஜன் டை ஆக்சைடு மீண்டும் ஆக்சிஜனோடு சேரும்போது இட் ஃபார்ம்ஸ் N2O5. ஸோ இடை மின்னல் தோன்றுவதன் மூலமாக உருவாக்கப்படும் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன். ஓகே, ஸோ இதில் ஒரு மிக குறைந்த சதவிகிதமே இதன் மூலமாக நைட்ரஜன் நிலைப்படுத்தப்படுகிறது. வெரி வெரி limited amount of nitrogen is only fixed in this physicochemical method. So in the nitrogen dioxides வந்து when the it gets washed off in the rain, மழை பெய்யும் போது நீரில் கரைந்து they reach the soil and they form nitric acid. They combine with calcium. So மண்ணில் இருக்கக்கூடிய கால்சியம் இருந்தாக்கா it forms calcium nitrate. சோடியம் அதிகமாக மண்ணில் இருந்தால் it forms sodium nitrate. ஸோ பொட்டாசியம் அதிகமாக ஒரு மண்ணில் இருந்தால் இட் ஃபார்ம்ஸ் பொட்டாசியம் நைட்ரேட். ஸோ மண்ணின் தன்மையை பொறுத்து சில உப்புக்களாக மாற்றமடைந்து நைட்ரஜன் வந்து நிலைப்படுத்தப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் நான் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இண்டஸ்ட்ரியல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து அதுக்கு வந்து அதிக அளவு வெப்பம் தேவை. 600 டிகிரீஸில் ஒரு அயன் கேட்டலிஸ்ட் அயன் ஹைட்ரஜன் அண்ட் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் சேரும் பொழுது ஒரு மிக அதிக வெப்பநிலையிலும் அதிக அழுத்த நிலையிலும் கிரேட் ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் யூ கேன் கெட் அமோனியா. ஓகே, இட் இஸ் கால்ட் ஹேபர்-பாஷ் ப்ராசஸ். ஸோ மிக அதிக அளவு செயற்கையான முறையில் அழுத்தம் கொடுக்கறது 600 டிகிரிஸ் வெப்பநிலையில் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் அயன் கேட்டலிஸ்டும் சேரும் பொழுது யூ கெட் அமோனியா. ஓகே, ஸோ இதை வந்து இண்டஸ்ட்ரியல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லுவோம். செயற்கையாக நடைபெறும் ஒரு நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் முறை. ஸோ these are the three most important nitrogen fixation types: biological nitrogen fixation, non-biological nitrogen fixation, and industrial nitrogen fixation. So nitrogen fixation, process by which inorganic molecular nitrogen from the atmosphere is incorporated first into ammonia and then into organic compounds that are useful to organism. So முதல்ல nitrogen N2
எளிமையான மூலக்கூறான நைட்ரஜன் வந்து இட் இஸ் கன்வெர்டட் டு அமோனியா. அமோனியாவாக மாற்றப்படுவது தான் நைட்ரஜன் நிலைப்படுத்துதல்னு பேர். ஸோ N2 ப்ளஸ் இதுக்கு 8 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வேணும், 8 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுகிறது, ப்ளஸ் 16 ATP தேவைப்படுகிறது. Okay, to form 2 molecules of ammonia. In the process, you get hydrogen, 16 ADP and 16 organic phosphate molecules. So, atmospheric nitrogen is reduced by the addition of hydrogen atoms. So, atmospheric வெளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய N2 வந்து குறைக்கப்படுகிறது. குறைத்தல் வினைக்கு உட்படுத்தப்படுகிறது with the help of 8 hydrogen atoms. So normally N is N triple bond N மூன்று இணைப்புகள் இருக்கும். நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. N2 is N triple bond N மூன்று பிணைப்புகள் இருக்கும், கோவேலண்ட் பிணைப்புகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கோவேலண்ட் பிணைப்பாக உடைக்கப்பட்டு 2 ஹைட்ரஜன் வந்து சேர்க்கப்படும். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு கோவேலண்ட் பிணைப்பு உடையும் போது 2 ஹைட்ரஜன் சேர்க்கப்படும். ஸோ யூ கெட் 2 NH3 in the end, 2 molecules of ammonia in the end. That is called nitrogen fixation. So nitrification அப்படின்னா என்னன்னா, it is a biological oxidation of ammonia. ammonia வந்து ஆக்சிகரிக்கப்படுவது தான் nitrification நம்ம சொல்லுவோம். So ammonia it gets oxidized to form nitrite and nitrite gets oxidized to form nitrate. Okay, so first step is oxidation of ammonia to nitrate. இந்த வெளிப்படும் அமோனியா உடனே ஆக்சிஜனோடு இணைந்து it forms hydroxylamine அப்படின்னு சொல்லுவோம். It is called hydroxylamine. Hydroxylamine again it's converted to nitrite, NO2. Okay, மற்ற அந்த 5 hydrogen 4 electronsலாம் நீங்க you don't have to worry about that. Just remember that ammonia is oxidized to form nitrate, NO2. இதுதான் first step ஆக இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து 2 வினையாக எழுதியிருக்கு. அமோனியா when oxygen is added to ammonia, it gets converted to hydroxylamine, and second reaction converts hydroxylamine to nitrite. Okay, this is called nitrification அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சில வகை பாக்டீரியாவால் நடத்தப்படுகிறது. மண்ணில் இந்த soil it is involving some bacteria. Okay, and nitrite வந்து it's very unstable. இது வந்து ஒரு நிலைத்தன்மை அற்ற ஒரு மூலக்கூறாக இருக்கு. Immediately it gets converted to nitrate. ஸோ ஆக்சிஜன் வந்து எப்போவுமே மண்ணில் இருக்கும். வெளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால nitrite immediately gets oxidized to nitrate. Okay, so these two are called nitrification step. So nitrification where ammonia is converted to nitrite and then to nitrate. So இது ரெண்டுமே வந்து சில வகை பாக்டீரியாவால் நடத்தப்படும் ஒரு வினையாக இருக்கு. Okay, there are some bacteria like nitrifying bacteria, they are responsible for nitrification. So what is nitrification? Conversion of ammonia to nitrite and nitrate. So third one is denitrification. Okay, denitrification is where the nitrates get converted back to nitrogen gas. So ammonia நம்ம first என்ன பார்த்தோம், nitrogen fixationல nitrogen is converted to ammonia. அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், nitrification பார்க்குறோம். ammonia is converted to nitrite and nitrate, and then we see denitrification where again the nitrates are converted back to nitrogen. ஸோ முதல் ஸ்டெப்பில் எப்படி நைட்ரஜன்ல இருந்து மற்ற பொருட்கள் உருவானதோ அதே denitrification is the reversal step where nitrate is converted to nitrite and then it converts back to nitrogen. Okay, so nitrate is okay reduced. So oxygen வெளியேற்றப்பட்டு
நைட்ரஜன் மீண்டும் நைட்ரஜனாக மாறுகிறது. So this is called denitrification.